அமெரிக்க வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குறது உக்ரைன்ல நடக்கிற அந்த போருக்காகவே பணம் கொடுக்கறது மாதிரி இருக்கு, அதனால இதை நிறுத்தணும். இந்தியா ரஷ்ய எண்ணெய்க்கான உலகளாவிய மார்க்கெட்டா இருக்கு, தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய ரஷ்யாவுக்கு காசாக்கியும் கொடுக்குது அப்படின்னு பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில கொளுத்தி போட்டாரு. அதே ஆகஸ்ட் மாதம் தான் ட்ரம்பும் இந்தியாவை மிரட்டினாரு. நீங்க என்ன ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, நான் விதிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி 50% இறக்குமதி வரியை விதிச்சு இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு. இதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்திய வணிகர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் எப்படி மிரட்டினா இந்தியா அமைதியா வேடிக்கை பார்க்கல. ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம பிரதமர் மோடி காட்டமா ஒரு பதிலடி கொடுத்தாரு. இது 140 கோடி மக்களோட பிரச்சனை, ஏன் நாட்டோட பிரச்சனை. அதனால 140 கோடி மக்களோட எரிசக்தி பாதுகாப்புல எந்த சமரசமும் செய்ய மாட்டேன், அதுக்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு பிரதமர் மோடி ரொம்ப உறுதியா பேசினாரு. இதுக்கு இடையில உனக்கும் வேணாம் எனக்கு வேணான்னு அமெரிக்கால ஒரு நாடகம் நடந்துச்சு. பிப்ரவரி 20ஆம் தேதி அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்போட சில அவசர கால வரிகளை சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சாங்க. இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நாடகமா அப்படின்ற கேள்வியை பலர் எழுப்புனாங்க. காரணம் என்னன்னா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இரு நாடுகளும் ஒரு சமரசம் செஞ்சாங்க. 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி பிறகு அதை பற்றி பேசல. இடையில 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவங்கள் என்ன, அதையும் நம்ம பார்த்துடலாம். 2026 பிப்ரவரி 2 அன்னைக்கு பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்பும் தொலைபேசி வழியா பேசிக்கிட்டாங்க. அப்ப ஒரு மெகா டீல் உறுதியாச்சு. அதன்படி பார்த்தா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை குறைச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா கிட்ட இருந்து $500 பில்லியன் கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடிக்கும் மேல அவ்வளவு மதிப்பிலான எரிசக்தி பொருட்களை வாங்க இந்தியா ஒத்துக்குச்சு. இதுக்கு கைமாறா ட்ரம்ப் இந்தியா மீதான வரிய 18% குறைச்சிட்டாரு. அமெரிக்காவுடனான இந்த மிகப்பெரிய ஒப்பந்தத்துல வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அமெரிக்க தரப்பினர் மார்ச் 2026 புதுடில்லியில முறைப்படி கையெழுத்திட போறதா செய்திகள் வந்திருக்கு.